அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் சந்தித்தே தீரணும் அப்படின்னு ஜோதிடர்களால் பலன்கள் சொல்லப்படுதுங்க. மீனராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மனதுக்கு நிம்மதியும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நிகழ்வுகளை இப்போ காண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு அதிசார குருவினுடைய 9ஆம் பார்வை இப்போ இருக்குது. ஆளுமை திறன் இப்போ அவங்களுக்கு சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரங்களுக்கு இனிமேல் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? என்னதான் எங்கெங்கேயோ போய் பார்த்தும் எனக்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அனுபவ ரீதியாக நிறைய பேர் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு பெரிய பெரிய விஐபிஸ் கூட அங்கே பலன் கேட்டு கண்டிப்பாக அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நாம் கேள்விப்படுறோம். அந்த வகையில் நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இனிமே வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்பு விரும்பியவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இப்போ ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. புதிய தொழில் முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடி வரும். உத்தியோகஸ்தர்கள் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் எல்லாமே எளிதில் முடித்து நல்ல பெயர் எடுப்பாங்க அப்படின்னும், சில பேர் தொழிலை ஒரு ஊரில் இருந்து வேறொரு ஊருக்கு மாற்றக்கூடிய காலகட்டமாக கூட இது அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் அழகு ஆடம்பர பொருட்கள் விற்கக்கூடிய சில்லறை வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மேலும் தொலைந்து போன திருட்டு போன கை மறதியாக வைத்திருந்த பொருட்கள் இவை எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பொருள் இல்லாமல் எனக்கு வேலை செய்யவே முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்களா? இனிமே அந்த பொருள் உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கடன் தொகையை சமாளிக்க தேவையான பொருள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இப்போ உங்களுக்கு கூடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் சேர்க்கை இப்போ நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக யோகமானதாக தாங்க இருக்கும். ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கிறதால இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை இவை எல்லாம் விலகப் போகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை உண்டாகும். அந்தஸ்து கௌரவம் என உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கோவில்களுக்கு செல்ல முடியலையே அப்படின்னு நினச்சவங்க, வேண்டுதலை நிறைவேற்ற முடியலையே என தவிப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் கண்டிப்பாக அமையும். பொருளாதார நிலை இப்போ உங்களுக்கு உயரும். பெரியவர்களுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். குழப்பங்கள் விலகி முன்னேற்றத்தை நோக்கி நடை போடுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நட்பு வழியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பூர்த்தி அடையும் அப்படின்னும், பரிகாரமாக லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் மிக பெரும் நன்மையை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோடு இன்னும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிந்து வாழக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இனி இந்த நாட்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே சஞ்சாரிக்கக்கூடிய ராகு சனியினுடைய காரத்துவம் பெறுவதால் திடீர் செலவு அலைச்சல் என சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம். ஆனால் உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு சபலம் உண்டாகக்கூடியதாகவும் மேலும் தவறானவர்களையும் நல்லவர்களாக நம்பி பழக ஆரம்பிப்பீங்க அப்படின்னும் அவர்கள் வழியே படிப்பினை கற்றுக்கொள்வீங்க எனவும் ஞான மோட்சக்காரகன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால எதிர்ப்பு பிரச்சனை சோதனை எது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும் அப்படின்னும் வேலைகளில் பிரச்சனை தொழிலில் தடை வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலையெல்லாம் இனிமேல் மாறப்போகுது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உண்டாகும். ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் விலக போகுது. பிள்ளைகளுக்காக மனம் வருந்தி கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறும். வேலை வாய்ப்பு திருமணம் என்ற கனவு எல்லாமே நனவாகும். மேலும் உங்களுக்கு சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உடல்நிலையில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வாகன பயணத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கணும். மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். நீங்கள் இப்போது மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகுங்க. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களுடைய கனவுகளை நனவாக்குவார். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாலினத்தாரால் பொருளாதார இழப்பு, அலைக்கழிப்பு, வேலையில் கவனமில்லாத நிலை இவையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது நல்லது. ராசிநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சரித்து ராசியை பார்க்கறதால உங்களுடைய மனமே தவறான செயல்களுக்கு தடை போடும். முன்னேற்ற பாதையில் நடை போட வைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் வியாபாரம் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஷேர் மார்க்கெட் வணிகம் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் உறவினர்களின் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். மனதில் நிம்மதி உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சங்கடம் விலகி இணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அந்தஸ்து பெரிதாக உயரக்கூடியதாகவும் புதிய முயற்சிகள் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக உலகளந்த பெருமாள் வழிபட வாழ்க்கையில் மிக பெரும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் இது வேலை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வியாபாரத்தில் விற்பனை சுமாரான லாபத்தை கொடுக்கலாம். புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடுங்க. குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறப்பான செயல்திறன்கள் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும். மேலும் சற்று நீங்கள் எச்சரிக்கையோடு எதிலுமே முதலீடு செய்கிறது நல்லது. இணையதள மோசடிகளில் எச்சரிக்கை ரொம்பவே அவசியம். தொழிலை நிதானமாக விரிவு செய்ய வேண்டும். மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டியதும் பண விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டியதும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். அதே போல் நீங்கள் மீனராசியோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மீனராசியோ யார் மீனராசியோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.